வெல்கம் டு விடி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸல் டு டேலி எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டேலியில லெட்ஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ பார்ட்டி லெட்ஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அந்த பார்ட்டிஸ் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் ஃபீல்ட் எல்லாத்துலயுமே எப்படி நம்ம எக்ஸல்ல இருந்து எல்லா டீடைல்ஸையுமே ஃபில் பண்ணிட்டு அதை எப்படி டேலியில இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க. ஸோ அதுக்கு நம்ம டேக்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா சாம்பிள் ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம ஃபில் பண்ணிட்டு அதை நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். ஸோ லெட்ஜர்ல தான் நமக்கு அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அடிஷனலா உங்களுக்கு கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் அப்படிங்கிறது, அதாவது சாம்பிள் ஃபைலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான் இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ நம்ம லெட்ஜர் அப்படிங்கிற சாம்பிள் ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் பாத். நம்ம அந்த எக்ஸல் ஃபைல எந்த ஒரு ஃபோல்டர் பாத்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாத் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாத்தீங்கன்னா டி டிரைவ்ல இருக்கக்கூடிய எக்ஸல் டு டேலி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிள் ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா லெட்ஜர் அப்படிங்கிற நமக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி லெட்ஜர்ல நம்ம அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான் இப்போ ஃபில் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டியோட நேம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் விகேஎம் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி நேம் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட் எதுவுமே தெரியல. ஸோ அதனால நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எதுவுமே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இல்லாட்டி நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்டர்ல போய்க்கலாம். லெஜர்ல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் எதுவுமே கொடுக்கல, ஸ்டேட் கண்ட்ரி எதுவுமே நமக்கு கொடுக்கல. சோ இப்போ இந்த பார்ட்டோட நேம் காப்பி பண்ணிக்கலாம். சோ இந்த நேம் அப்படிங்கறதுல கொடுத்துருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் நேம் இருக்கு. அதாவது இந்த நேம் எல்லாமே பாத்தீங்கன்னா டேலில இருக்கிற மாதிரியே ஸ்பெல்லிங்கோட நம்ம கொடுக்கணும். சோ அதனாலதான் நான் சண்டே கிரீட்டாஸ் அப்படிங்கறதுக்காக இங்க காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் அது எல்லாமே தேவையில்லை. ஸோ அதனால இந்த ஃபீல்டு எல்லாத்துக்குமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸோ ஸ்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா டேலில இருக்கிற மாதிரியே ஸ்பெல்லிங் நமக்கு வேணும். ஸோ அதனால நான் டேலில இருந்து அந்த ஸ்பெல்லிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால ஸ்பெல்லிங்காக டேலில இருக்கிற மாதிரியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் நான் இங்க கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியும் சேம் அதே மாதிரி நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்கோட். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல நேம் கொடுத்துட்டோம், குரூப் நேம், அட்ரஸ் கொடுத்துட்டோம், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேலி ஓபன் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸல் ஷீட் வழியா தான் இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது எக்ஸல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைல் பாத். ஸோ ஃபைல் பாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செலக்ட் டிரைவ், டி டிரைவ்,
இதுல எக்ஸல் டு டேலி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுலதான் நம்மளோட ஃபைல் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர். ஸோ ஒர்க் ஷீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர். இது வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் மாஸ்டர் அப்படிங்கிறது லெட்ஜர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க எஸ் பண்ணிட்டு ஒரு பேக்கப் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நோ கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிவியூ சம்மரி வந்து கிடைச்சிருச்சு. நம்மளோட சர்டிஃபிகேட் லெஜர் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க இம்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்டர்ல போயிட்டு அந்த லெஜரை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ விகேஎம் ஷாப்பிங் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து எக்ஸல் ஷீட்ல இருந்து உங்களுக்கு டேலியில இம்போர்ட் ஆயிடுச்சு. அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல இருந்து அப்படியே டேலிக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.